مثل حسنك فتحيا سيدي خير ورحمة الله وبركاته. الحمد لله العظيم القدرة والشان شديد البطش والبرهان حافظ الدين والقرآن ما شاء الله كان ما لم يشاء لم يكن لا حول ولا قوة إلا بالله إن أريد إلا الإصلاح ما استطعت وما توفيقي إلا بالله عليه توكلت وإليه أنيب سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم. قال الله سبحانه وتعالى في القرآن الحميد بسم الله الرحمن الرحيم ولو أنهم ظلموا أنفسهم جاءوك فاستغفروا الله واستغفر لهم الرسول لوجدوا الله توابا رحيما. وقال النبي صلى الله عليه وسلم في دعائه اللهم حبب إلينا المدينة وحبنا مكة وأشده كما قال عليه الصلاة والتسليم. கண்ணியமிக்க முஃமினீன்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் பாக்கியம் நிறைந்த உம்மத்துமார்களே, ரப்பு சுப்ஹானஹு வ தஆலா அவருடைய மேலான கட்டளையை ஜும்ஆவுடைய ஃபர்தை நிறைவேற்றுவதற்காக ஒன்று சேர்ந்திருக்கக்கூடிய நம் எல்லோரையும் அல்லாஹ் கபூல் செய்திருக்கிறார். ரப்பினுடைய மேலான திருப்தியை நம்முடைய வாழ்வில் லட்சியமாக கொண்டு இந்த உலகத்தில் அதற்கு ஏற்ப வாழ்ந்து காண்பித்த வல்லல் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பரிசுத்தமான வழியில் நின்று இரு உலகத்திலும் வெற்றி பெற்ற சாலிஹீன்கள், அருளாளர்கள், வலிமார்கள், நாதாக்கள், நல்லோர்களின் கூட்டத்தில் அல்லாஹ் தஆலா நம்மையும் நம் சந்ததிகளையும் கபூல் செய்திருக்கிறார். கண்ணியமிக்க முஃமினீன்களே, புனிதமான ஹஜ்ஜினுடைய காலம் என்பது தொடங்கிவிட்டது. ரப்பினுடைய புனிதமான இல்லத்தை நோக்கி உலகத்தினுடைய திக்கிலிருந்தும் அல்லாஹ்வுடைய விருந்தாளிகளான ஹாஜிமார்கள் புனித பூமியை நோக்கி சென்று கொண்டிருக்கக்கூடிய ஒரு காலம். அல்லாஹ் தஆலா இவ்வருஷத்தினுடைய ஹஜ்ஜை எல்லா நிலையிலும் அல்லாஹ் பாதுகாப்பானதாக ஆக்கி அருள்வான். எல்லா விதமான நன்மைகளுக்கும் அல்லாஹ் காரணமாக்கி அருள் வருவான். உலகத்தில் ஏற்பட்டிருக்கக்கூடிய எல்லா விதமான பிரச்சனைகள், சிரமங்கள், சிக்கல்களுக்கெல்லாம் ஒரு தீர்வாய் சமூகத்தினுடைய மேன்மைக்கு காரணமாய் அல்லாஹ் ஆக்கி அருள் வருவான். எல்லோருடைய ஹஜ்ஜையும் அல்லாஹ் கபூல் செய்திருவான். கண்ணியமானவர்களே, உலகத்திலே எந்த ஒரு மனிதரும், எந்த ஒரு பொருளும், எந்த ஒரு இடமும் அதனுடைய கண்ணியத்தை உணர்ந்து நாம் அதை பார்த்தோம் என்று சொன்னால் அதிலிருந்து பெற வேண்டிய படிப்பினைகளையும் அதிலிருந்து பெற வேண்டிய நன்மைகளையும் நிறைவாக நாம் பெறும். புனிதமான ஹஜ்ஜுக்கு செல்லக்கூடியவர்கள் எல்லோரும் கஅபாவுக்கு சென்றாக வேண்டும். அதேபோல் மினா, முஸ்தலிஃபா, அரஃபா இதுபோலுள்ள எல்லா ஷஆயிர்களை, அல்லாஹ்வுடைய அடையாள சின்னங்களை எல்லாம் கண்டு வர வேண்டும். அதேபோல் ஹாஜிகள் எல்லோரும் புனிதமான இந்த பூமிக்கு வந்துவிட்டதனுடைய ஒரு நிலையிலே இரண்டு ஹரம்களில் ஒன்றான சங்கியமிக்க மதீனா முனவ்வராவிற்கும் அவர்கள் செல்வதற்கு கிட்டத்தட்ட ஒரு 8 நாட்கள் வாய்ப்புகள் கொடுக்கப்படுகிறது. எந்த ஒன்றையும் அதனுடைய கண்ணியத்தை பொறுத்து பார்த்தோம் என்று சொன்னால் அதனுடைய விளைவுகள் நமக்கு உயர்வாக இருக்கும். இந்த அடிப்படையிலே மக்காவினுடைய கண்ணியம் சொல்ல வேண்டியதில்லை. அதனுடைய உயர்வு படைக்கப்பட்ட காலத்திலிருந்து, உலகம் படைக்கப்பட்ட காலத்திலிருந்து அதனுடைய மேன்மை என்பது. ஆனால் மதீனா முனவ்வராவிற்கு என்று ஆரம்பத்திலிருந்து எந்த சிறப்பும் கிடையாது. மதீனாவிற்கு ஆரம்பத்திலே யஸ்ரிப் என்று பெயர். யஸ்ரிப் என்று சொன்னால் அல் ஹலாக் வல் லவ், அழிவு, நாசம் என்றுதான் பொருள். ஆனால் எப்பொழுது நமது உயிரினும் மேலான கண்மணி முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பொற்பாதங்கள் அந்த பூமியிலே பட்டதோ அதற்கு பிறகு அல்லாஹ் தஆலா அந்த புனித பூமியை எல்லா நிலையிலும் மேன்மையாக்கியது. எனவே மதீனா முனவ்வராவிற்கும் ஹாஜிகள் செல்கிறார்கள், மதீனா முனவ்வராவிற்கும் ஜியாரத் செய்கிறார்கள். அப்படி செல்லக்கூடியவர்கள் அந்த பூமியினுடைய கண்ணியத்தை விளங்கி சென்றார்கள் என்று சொன்னால் அதனுடைய மாண்பை நாம் பெற்றுக்கொண்டார். ஸல்லல்லாஹு ஒரு துஆவிலே சொன்னார்கள், யா அல்லாஹ், இந்த மக்கள் நான் பிறந்த பூமியான மக்காவிலிருந்து என்னை வெளியேற்றுகிறார்கள். இது எனக்கு நேசமான பூமி, எனக்கு பிரியமான பூமி. இந்த பூமியிலிருந்து என்னை வெளியேற்றுகிறார்கள். இப்பொழுது நான் உன்னிடத்தில் கேட்பது ஃபஸ்கின்னி பி அஹப்பில் பிலாதி இலை, ரப்பே, உனக்கு பிரியமான ஒரு பூமியிலே என்னை கொண்டு போய் நீ குடியமர செய்கிறான். அப்படியானால்
மதீனா முனவ்வரா என்பது அது அல்லாஹ்வுக்கு பிரியமான பூமி. ஸல்லல்லாஹு அப்படி துஆ செய்தாங்க, யா அல்லாஹ், எனக்கு பிரியமான மக்காவிலிருந்து, நான் பிறந்த மக்காவிலிருந்து என்னை இவர்கள் வெளியேற்றுகிறார்கள், இவர்கள் வெளியேற்றவில்லை என்று சொன்னால் நான் வெளியேற மாட்டேன். எனவே உன்னிடத்தில் நான் ஆசிப்பதும் கேட்பதும் உனக்கு நேசமான, உனக்கு பிரியமான ஒரு பூமியிலே கொண்டு போய் என்னை குடியமரச் செய் என்று ஹதரத் சய்யிதுனா முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தங்களுடைய துஆவில் செய்தார் என்று சொன்னால், அந்த பூமி ரப்புக்கு பிரியமான பூமி, அது அல்லாஹ்வுக்கு நேசமான பூமி என்பதையும் அந்த ஹதீஸின் வாயிலாக நாம் விளங்க முடியும். அருமையானவர்களே, மதீனா முனவ்வராவிற்கு ஹாஜிகள் செல்கிறார்கள். எந்த பூமிக்கும் செல்வதற்கு முன்னால் அதனுடைய கண்ணியத்தை உணர வேண்டும். மதீனா எவ்வளவு மாண்பானது, அந்த பூமி எவ்வளவு மாண்பானது, அங்கே இருக்கக்கூடிய நமது உயிரினும் மேலான கண்மணி முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கண்ணியம் எவ்வளவு உயர்வானது. அவர்கள் முன்னால் நின்று சலாம் சொல்லக்கூடிய ஒரு வாய்ப்பு என்பது எவ்வளவு அரிதான, கிடைப்பதற்கரிய ஒரு மகத்தான பேர் என்பதை விளங்கிய இடத்திற்கு சென்றோம் என்று சொன்னால் அதனுடைய பாக்கியத்தை நாம் பெறலாம். அருமையானவர்களே, அந்த புனித பூமி என்பது உன்னதமானது. நமது உயிரினும் மேலான கண்மணி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த புனிதமான பூமிக்காக துஆ செய்திருக்கிறார். சொன்னார்கள், அல்லாஹும்ம ஹப்பிப் இலைனல் மதீனா. புகாரியில், முஸ்லிம், பல்வேறு ஹதீஸ் கிரந்தங்களில் வரக்கூடிய நிறைய ஹதீசுகள். யா அல்லாஹ், மதீனாவை எங்களுக்கு நேசமான பூமியாக ஆக்கி வை. கஹுப்பினா மக்கா, மக்காவை நாங்கள் நேசிப்பதை போல், மக்காவை நாங்கள் நேசிப்பதை போல் மதீனாவையும் எங்களுக்கு நேசமுள்ள பூமியாய் நீ ஆய்க்க வைக்க வேண்டும் என்று சொல்லிவிட்டு சொன்னாங்க, இல்லை இல்லை ரப்பே, அவ அஷத்த, இல்ல மக்காவோட கூடுதலான ஒரு முஹப்பத் மதீனாவுக்கு எங்களுக்கு நீ தரணும்னு கேட்டாங்க. ஸல்லல்லாஹு கஹுப்பினா மக்கா அவ அஷத்த, மக்காவுடைய நேசத்தை போல் என்பது மாத்திரமல்ல, அவ அஷத்த, அதை விட கூடுதலான முஹப்பத்தை எங்களுக்கு தர வேண்டும் என்று கண்மணி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துஆவில் இருக்கிறது. அது மாதிரி அல்லாஹ்வுடைய ரசூல் சொன்னார்கள், யா அல்லாஹ், ஹஜ்ரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம், உன்னுடைய ஹபீபும் கலீலுமான இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் மக்காவுக்காக வேண்டி எல்லா பரக்கத்திற்கும் துஆ செய்தார்கள். மக்காவினுடைய மாண்பிற்கும் பரக்கத்திற்கும் துஆ செய்தார்கள். ஹஜ்ரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் என்னென்ன பரக்காத்துகளை மக்காவிற்கு கேட்டார்களோ அதே பரக்காத்துகளை நான் கேட்கிறேன் மாத்திரமல்ல, அதுபோல் இன்னொரு மடங்கு பரக்கத்தையும் நீ மதீனாவிற்கு தர வேண்டும் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துஆ செய்தார். அருமையானவர்களே, நம்முடைய பார்வை என்பது ஒன்று, ஸல்லல்லாஹுடைய பார்வை என்பது ஒன்று, மார்க்கம் நமக்கு சொல்லி தந்திருக்கக்கூடிய பார்வையின்படி எதையும் பார்த்தால் தான் அதனுடைய கண்ணியத்தையும் நம்முடைய அறிவை கொண்டு, நம்முடைய சிந்தனையை கொண்டு, நம்முடைய கற்பனையை கொண்டு எல்லாம் பார்ப்பதை விட மார்க்கம் சொல்லி தந்த அந்த ஒரு அளவீடை கொண்டு ஒரு விஷயத்தை பார்க்கும் பொழுது பயன்பாடு என்பது உன்னதமானதாக இருக்கும். அதேபோல் நமது உயிரினும் மேலான கண்மணி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் யார்? நாம் பெற்ற கண்ணியமே அவர்களால். ஹஜ்ரத் இமாம் முஸ்லிம் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொல்வதை போல், லம்மா தஅல்லாஹு தாஈனா லிதாஅத்திஹி பிஅக்ரமிர் ரசூலி குன்னா அக்ரமல் உம்மம், குன்னா அக்ரமல் உம்மம், நாம் உலகத்திலேயே சிறந்த உம்மத்தாக நாம் ஆனோம். உலகத்திலே படைக்கப்பட்ட எல்லா நபிமார்களினுடைய உம்மத்திலேயும் நாம் சிறந்த உம்மத், நாம் சிறந்த உம்மத். அக்ரமுர் ரசூல் அக்ரமல் உம்மம், ஏன் என்று சொன்னால் அக்ரமுர் ரசூலுடைய உம்மத் என்ற காரணத்தில், நபிமார்களிலாக சிறந்த ஒரு நபியினுடைய உம்மத் என்ற காரணத்தினால் நமக்கு எவ்வளவு சிறப்பு. உலகத்தில் படைக்கப்பட்ட படைப்புகளில் எல்லாம் மனித படைப்பு உயர்வானது என்றால், மனித படைப்புகளிலேயே அல்லாஹ்வினால் உலகத்தில் மனிதர்களுக்கு ஹிதாயத் செய்வதற்காக அவன் தேர்ந்தெடுத்தவர்கள் நபிமார்கள். இந்த நபிமார்களிலேயே 313 முர்சலீன்கள் உயர்வானவர்கள். 313 முர்சலீன்களிலேயும் அவர்கள் 5 உலுல் அஸ்மான நபிமார்கள், உலுல் அஸ்மான நபிமார்கள், நூஹ் அலைஹிஸ்ஸலாம், மூசா அலைஹிஸ்ஸலாம், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம், ஈசா அலைஹிஸ்ஸலாம், கண்மணி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்று உலுல் அஸ்மான 5 நபிமார்கள் அவர்கள் மேன்மையானவர்கள். இந்த எல்லா நபிமார்களுக்கும் சய்யிதாய், அவர்கள் எல்லோருக்கும் தலைவராய் ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆக்கினார். எல்லா நிலையிலும் அல்லாஹ் அவர்களுக்கு உயர்வை கொடுத்தார். உலகத்திலே ஒவ்வொரு நபிமார்களுக்கும் ஒரு துறை சார்ந்த மேன்மையை தான் அல்லாஹ் கொடுத்தார். ஹஜ்ரத் சையதுனா தாவூத் அலைஹிஸ்ஸலாமுக்கு அல்லாஹ் இரும்பை வசப்படுத்தி கொடுத்தார். சுலைமான் அலைஹிஸ்ஸலாமுக்கு அவர்களுக்கு பறவைகளோடு, உலகத்து பிராணிகளோடு பேசுவதற்கான ஆற்றலை கொடுத்தார், காற்றை வசப்படுத்தி கொடுத்தார். ஹஜ்ரத் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள், நீங்கள் என்ன சாப்பிட்டீர்கள், உங்களிடத்தில் என்ன சேமிப்பு இருக்கிறது, எல்லாவற்றையும் எனக்கு சொல்ல தெரியும் என்று சொன்னார். ஒவ்வொரு நபிமார்களுக்கும் குறிப்பிட்ட சில துறை சார்ந்த மேன்மைகளை கொடுத்தான் என்று சொன்னால், நமது உயிரினும் மேலான கண்மணி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ் குர்ஆனிலே சொல்கிறான், வஅல்லமக மா லம் தகுன் தஅலம்,
வஅல்லமக மா லம் தகுன் தஅலம். நாயகமே, தாங்கள் அறியாத எல்லா ஞானங்களையும், தாங்கள் அறியாத எல்லா விதமான அறிவின் நுட்பத்தையும் அல்லாஹ்வான நான் உங்களுக்கு கற்றுத் தந்தேன், அல்லாஹ் கற்றுத் தந்தான் என்று அருள்வரையிலே சொல்றார். எல்லா அறிவு ஞானத்தில் உயர்ந்தவர்கள், எல்லா குணங்களிலேயும். ஒரு குறிப்பிட்ட குணம் சில நபிமார்களிடத்தில் என்று சொன்னால் எல்லா நற்குணங்களையும் நிறைவுபடுத்துவதற்கு தான் இந்த உலகத்தில் நான் நபியாக அனுப்பப்பட்டேன் என்று ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எல்லா குணத்தையும் நிறைவுபடுத்துவதற்கு, எல்லா நற்குணத்தையும் மேன்மைப்படுத்துவதற்கு தான் நான் வந்தேன் என்று சொன்னார். அறிவு ரீதியான நிலையில் பார்த்தாலும், குணங்கள் என்று பார்த்தாலும், வாழ்க்கையில் அவர்கள் அணுகிய உஸ்வத்துல் ஹஸனா அழகான முன்மாதிரி. சில பேர் சில துறையிலே முன்மாதிரியாக இருக்கலாம், ஆனால் அல்லாஹ்வுடைய ரசூல் அவர்கள் எல்லோருக்குமான முன்மாதிரி என்று அருள்மறை குர்ஆன் சொல்கிறது. என்றால் நாயகத்தினுடைய கண்ணியத்தை, அவருடைய மேன்மையை நாம் விளங்க வேண்டும். நாம் சிறந்த உம்மத், அவர்கள் சிறந்த நபி என்ற காரணத்தினால். அது மாதிரி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பற்றி அல்லாஹ் தஆலா அவருடைய துணைவியரை பற்றி சொல்வான். லஸ்துன்னக அஹதும் மினன் நிசா, உலகத்தில் உள்ள மற்ற பெண்களை போல அல்ல நீங்கள். யா நிசா நபி, நபியினுடைய மனைவிமார்களே, உலகத்தில் உள்ள மற்ற பெண்களை போல அல்ல, நீங்கள் நபியினுடைய மனைவி என்ற காரணத்தினாலே அல்லாஹ் தஆலா அவர்களுக்கு கொடுத்திருக்கக்கூடிய அந்தஸ்தை குர்ஆன் ஷரீஃபிலே சொல்லி காண்பிப்பார். அது மாதிரி நமக்கு இந்த உம்ம ஒரு சஹாபி உலகத்திலே எவ்வளவு பெரிய குத்துபல் அத்தாபாக இருக்கட்டும், எவ்வளவு பெரிய அந்தஸ்து மிக்க பெரிய இறைநேசராக இருக்கட்டும், எவ்வளவு பெரிய உயர்ந்த அந்தஸ்தில் உள்ளவராக இருந்தாலும் ஒரு சஹாபியினுடைய அவர்களுடைய கால் நிலைக்கு யாரும் உலகத்திலே ஈடாக மாட்டார். காரணம் ஏன் அந்த அந்தஸ்து என்பது அவர்கள் செய்ததினாலா, அவர்கள் நிறைய அமல்கள் செய்தார்கள் காரணத்தினாலா? இல்லை இல்லை. கண்மணி முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சுஹபத், திருநபியை ஈமானோடு ஒருவர் பார்த்திருந்தார் அதற்கு ஈடாகக்கூடிய நன்மையும் அதற்கு கிடைக்கக்கூடிய அந்தஸ்தும் உலகத்தில் எவ்வளவு பெரிய அந்தஸ்தை பெற்றிருந்த யாருக்கும் கிடைக்காது என்பதுதான் மார்க்கம் நமக்கு சொல்லித் தரக்கூடிய உன்னதமான நடைமுறை. அருமையான பெருமக்களே, அதே போல் அல்லாஹ் தஆலா அந்த பூமியை மாண்பாக ஆக்கினான், பரக்கத்தான பூமி. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒவ்வொரு காரியத்தை குறித்தும் துஆ செய்தார். அல்லாஹும்ம பாரிக் லனா ஃபீ சாஹினா வ முத்தினா, யா அல்லாஹ் மதீனாவுடைய அளவிலே பரக்கத் செய், மதீனாவுடைய நிறுவையிலே பரக்கத் செய். மதீனா வாசிகளில் யாருக்காவது நீங்கள் தொந்தரவு கொடுத்தால் எப்படி தண்ணீரிலே உப்பு கரைவதை போல் அவன் கரைந்து போய்விடுவான் என்று சொன்னார். மதீனாவினுடைய சிரமங்களை யாராவது தாங்கிக் கொண்டால் அவர்களுக்கு நான் ஷஃபாஅத் செய்வேன் சொன்னார். அவர்களுக்கு சாட்சியாளராய் ஷஃபாஅத் செய்யக்கூடியவனாய் நான் இருப்பேன் என்று கண்மணி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். அருமையான பெருமக்களே, உலகத்திலேயே எங்கும் இல்லாத ஒரு ஈமானிய பிரகாசமான ஒன்று என்று சொன்னால் ரௌதத்துல் ஜன்னah, சொர்க்கத்தினுடைய பூமி. உலகத்தில் வேறு எந்த இடத்திலையும் அல்லாஹ் தஆலா அப்படி ஒன்றை வைக்கவில்லை. மா பைன பைத்தி வ மிம்பரி ரௌதத்தும் மின் ரியாதில் ஜன்னah, என்னுடைய வீட்டிற்கும் என்னுடைய மெம்பர் படிக்கும் மத்தியிலே சொர்க்கத்தினுடைய ஒரு துண்டு இருக்கிறது என்று சொன்னார். அந்த இடம் ரௌதத்துல் ஜன்னah. இன்றைக்கும் அதற்கு உள்ளே செல்வதற்கு உண்டான போட்டி. ஹஜ்ஜிக்கு போனவங்களும் மதீனா முனவராவுக்கு போனவங்களும் சரி, ரவுதாவுக்கு போகணும்னா தனி ஆப்பிலே இன்று பதிவு செய்து அவர்களுக்கு குறிப்பிட்ட ஒரு நேரம், ஒரு தடவை பதிவு செய்தாங்கன்னா உள்ளே சென்று விட்டால் அடுத்து ஒரு வருடம் என்று கணக்க வைத்திருக்கிறார். அந்த ரவுதாவிலே நின்று தொடுவதற்கு வந்து அவ்வளவு பாக்கியமான இடம். ரவுதா என்பது, ரௌதத்துல் ஜன்னah என்பது மதீனா முனவராவிலே அவ்வளவு உன்னதமான ஒரு இடம், சாதாரணமான ஒரு இடம் அல்ல. அதான் ரௌதத்துல் ஜன்னாவிலே இருக்கக்கூடிய பிரபலமான தூண்கள், ரௌதாவிலே இருக்கக்கூடிய தூண்கள், உஸ்துவானை ஹன்னானா, உஸ்துவானை அபீ லுபாபா, உஸ்துவானை தஹஜ்ஜுத், உஸ்துவானை ஆயிஷா, உஸ்துவானை உஃபு என்று அங்கு இருக்கக்கூடிய ஒவ்வொரு தூண்களுக்கும் வரலாற்று சிறப்பு மிக்க உன்னதமான ஒரு நிலைகள் இருக்கிறது. இந்த பூமியை அந்த தூணுடைய மேற்பகுதியில் எழுதி வைத்திருப்பார். இந்த தூண் என்ன தூண் என்று பெயர் எழுதி வைத்திருக்கிறார். அருமையானவர்கள், அதே போல நமது உயிரினும் மேலான கண்மணி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் புனிதமான ரவுதாவிலே அதற்கு கடந்து அவர்களுக்கு சலாம் சொல்லக்கூடிய ஒரு நிலை. வாழ்க்கையில ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முன்னால் நின்று அஸ்ஸலாமு அலைக்க அய்யுஹன் நபி வ ரஹ்மத்துல்லாஹி பரக்காத்துஹு என்று காலமெல்லாம் அத்தஹியாத்தில் நாம் சொல்லக்கூடிய அந்த ஒரு சலாமை நாயகத்திற்கு முன்னால் நின்று சொல்லி ஒரு பதில் கிடைத்து விட்டால் வாழ்க்கையில் நாம் பாக்கியமானவர்கள் பெறுவோம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு சஹாபியை தேடி போறாங்க. அல்லாஹ்வுடைய ரசூலை சொல்லி இருக்கிறார், அவருடைய வீட்டுக்கு போறோம், ஒரு சலாம் சொல்றோம், பதில் வரலன்னா திரும்ப வரணும், 3 தடவை பதில் வரலன்னா திரும்ப வந்துடணும். போறாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அஸ்ஸலாமு அலைக்கும் சொன்னாங்க, பதில் வரவில்லை. அஸ்ஸலாமு அலைக்கும் 2வது சொன்னாங்க, பதில் வரல. 3வது அஸ்ஸலாமு அலைக்கும் சொன்னாங்க,
பதில் வரல. சலாம் திரும்பிட்டான். திரும்பினவன அந்த சஹாபி ஓடி வந்துட்டான். நாயகமே தாங்கள் வாருங்கள் என்று. உள்ளதா இருந்தீங்களா? ஆமா. சலாமுக்கு பதில் இல்லாதனால திரும்பி விட்டேன். சொன்னாங்க அவங்க சொன்னாங்க, யார சொல்லலாம், நான் சலாமுக்கு பதில் சொன்னேன், ஆனால் அமைதியாக சொன்னேன். என்ன ஒரு தடவை நான் பதில் சொல்லிட்டு சத்தம் போட்டு சொல்லிட்டா அடுத்து உங்களிடத்திலிருந்து எனக்கு சலாம் கிடைக்காமல் போய்விடும். நீங்கள் 3 தடவை சொல்வீர்கள், அந்த பாக்கியத்தை நான் பெற வேண்டும் என்பதற்காக நான் அமைதியாக இருந்தேன். மீண்டும் 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 உங்களிடத்திலிருந்து சலாம் வர வேண்டும் என்று ஆசைப்பட்டு நான் அமைதியாக இருந்தேன் என்று சொன்னார். அருமையானவர்களே, அதிலேயும் அங்கு இருந்து கொண்டு சலாம் சொல்வது என்பது இருக்கிறதே சாதாரணமானதல்ல. உஹது யுத்த களத்திலே சையதுனா சஅத் இப்னு ரபீஅ ரலியல்லாஹு அன்ஹு சஹாபி, சஅத் இப்னு ரபீஅ ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் யுத்த களம் முடிந்து விட்டது. சஅத் இப்னு ரபீயை காணல. சலாம் சொன்னாங்க, சஅத் இப்னு ரபீ எங்க இருக்கிறார் என்று தெரியவில்லை, உங்களில் யாராவது அவர்களை போய் தேடி வாருங்கள் என்று சொன்னார். அப்படி தேடி அவர்களை கண்டால் அவர்களை நான் விசாரித்ததாக சொல்லுங்கள், முதலாவது என்னுடைய சலாம் சொல்லுங்கள், அப்புறம் நீங்கள் எப்படி இருந்தீர்கள் என்று ஸல்லல்லாஹு உங்களை குறித்து கேட்டார் என்று சொல்லுங்கள் என்று ஸல்லல்லாஹு சொல்லி அனுப்புகிறார். இங்க இருந்து அதில் செய்தனா ஸைத் இப்னு சாபித் ரலியல்லாஹு அன்ஹு தேடி போகிறார். தேடி போனால் ஒரு இடத்தில் அதில் செய்தனா சஅத் இப்னு ரபீஅ ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் உஹதுடைய யுத்த களத்திலே குற்றுயிரும் குறைவுயிருமாய் கிடக்கிறார். அவங்கள பார்த்த உடனே சொன்னாங்க, அல்லாஹ்வுடைய ரசூல் அவர்கள் உங்களுக்கு சலாம் சொல்லிவிட்டார்கள் என்று சொன்னாங்க. இதில் செய்தனா சஅத் இப்னு ரபீஅ அவ்வளவு ஆனந்தம், கடுமையான சோதனையில் இருக்கக்கூடிய ஒரு நிலையிலே உங்களுக்கு அல்லாஹ்வுடைய ரசூல் சலாம் சொல்லிவிட்டார் என்று சலாம் சொன்னார். வலைக்கு வாலா நபியுல்லாஹி சலாம், உங்களுக்கும் அல்லாஹ்வுடைய ரசூலுக்கும் பதில் சலாம் என்றார். சொன்னாங்க, நீங்க எப்படி இருக்கிறீங்கன்னு கேட்டு வர சொன்னாங்க. உங்களுடைய நிலை எப்படி இருக்கிறது? சையதுனா சஅத் தான் சொன்னார்கள், இன்னி அஜிது ரீஹல் ஜன்னா, சுவனத்தினுடைய நறுமணத்தை முகர்ந்து கொண்டிருக்கிறேன் சொன்னார். அல்லாஹ் நமக்கும் நீண்ட ஹயாத்தை தந்திட வேண்டும். நம்முடைய வாழ்நாளுடைய கடைசி நேரத்தில் இந்த சுவனத்தினுடைய நறுமணத்தை நுகர்வது என்பது பாக்கியம். சொன்னார்கள், நீ அஜிது ரீஹல் ஜன்னா, நான் சுவனத்தினுடைய வாசனையை நறுமணத்தை நுகர்ந்து கொண்டிருக்கிறேன் என்று சொல்லிவிட்டு சொன்னாங்க, என்னுடைய சலாமை சொல்லுங்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அது மாதிரி என்னுடைய சமூகத்திற்கு நீங்கள் சொல்லுங்கள். ரசூலுல்லாஹ்வுடைய விஷயத்திலே கண்ணி வைக்கும் நேரம் கவனம் இல்லாமல் இருந்து விட்டால் அல்லாஹ்விடத்திலே தப்பிப்பதற்கு அல்லாஹ் ஒரு வழியை நமக்கு வைக்கவில்லை. மூன்றாவது சொன்னாங்க, நாயகத்திடத்திலே நீங்கள் போய் சொல்லுங்கள், ஜஸல்லாஹு அன்னா வ அன் ஜமீஇல் உம்மத்தி கைரா, அல்லாஹ்வுடைய ரசூலே, அல்லாஹ் உங்களுக்கு சிறந்த கூலியை தரட்டும். எங்களுக்காக நீங்கள் செய்த தியாகத்திற்கு, எங்களுக்காக நீங்கள் செய்த அர்ப்பணிப்பிற்கு, எங்களுக்காக நீங்கள் பட்ட பாட்டிற்கு அல்லாஹ் தஆலா உங்களுக்கு சிறந்த கூலியை தரட்டும். பல்லகத ரிசாலா வ அத்தைதல் அமானா வ நஸஹதல் உம்மா. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஓய்தல் செய்தனா செய்தலாம் இந்த செய்தியை போய் சொல்கிறார்கள். அல்லாஹ்வுடைய ரசூல் சொன்னார்கள், நஸஹலில்லாஹி வ லிரசூலிஹி ஹய்ய வ மய்யிதா, இந்த உலகத்தில் வாழும் காலத்திலும் உலகத்தை விட்டு பிரிகின்ற நேரத்திலேயும் அல்லாஹ் ரசூலுக்கு நன்மையே நாடி அதில் செய்தனா சஅத் ரலியல்லாஹு அன்ஹு பிரிந்தார்கள் என்று கண்மணி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அதனாலதான் ஸல்லல்லாஹு புனிதமான ரவுதாவுக்கு போகும் பொழுது இந்த வாசகத்தை நாம் சொல்ல வேண்டும் என்று பெருமக்கள் சொல்வார். முதலாவது அவங்க முன்னால நின்று அஷ்ஹது அன் லா இலாஹ இல்லல்லாஹு வஹ்தஹு லா ஷரீக லஹு வ அஷ்ஹது அன்னக ரசூலுல்லாஹ், அல்லாஹ்வை தவிர உலகத்தில் வணங்கப்படுவதற்குண்டான யாரும் தகுதி இல்லை என்று நான் சாட்சி சொல்கிறேன். அதே ஒரு நாயகமே தாங்கள். எல்லா இடத்திலையும் அஷ்ஹது அன்ன முஹம்மதன் அப்துஹு ரசூலுஹு சொல்லுவோம், ஆனால் இங்கே வ அஷ்ஹது அன்னக ரசூலுல்லாஹ், நீங்கள் தான் அல்லாஹ்வுடைய ரசூல் என்று நான் சாட்சி சொல்கிறேன் என்று நாம் சொல்ல வேண்டிய ஒரு இடம். அது மாதிரி அல்லாஹ் தஆலா அவங்களுக்கு சிறந்த கூலியை தரட்டும் என்று துஆ செய்வதற்குண்டான மகத்தான வாய்ப்பு முன்னால் என்று சலாம் சொல்லக்கூடிய ஒரு நிலை. அது மாதிரி பக்கத்தில் செய்தனா அதர் சித்திகுல் அக்பர் அவர்கள் ஒவ்வொருவரும் எவ்வளவு மாண்பானவர்கள், ஒவ்வொருவரும் எவ்வளவு அந்தஸ்து மிக்கவர்கள். ஸல்லல்லாஹு சொன்னாங்க, ரப்பிடத்திலே, யா அல்லாஹ், எனக்கு இந்த உலகத்தில் யாராவது ஒரு உபகாரம் செய்திருந்தார் என்னால் முடிந்தவரை அவருக்கு நான் பகரம் செய்து விட்டேன். நாயகம் ரப்பே, அவருக்கு நான் பகரம் செய்து விட்டேன். ஆனால் சித்திகுல் அக்பர் அவர்கள் எனக்கு செய்த உபகாரத்திற்கு எந்த பகரத்தையும் என்னால் செய்ய முடியவில்லை. யுகாஃபியுல்லாஹு பிஹி யௌமல் கியாமா, அல்லாஹ்வே உன்னிடத்தில் பொறுப்பு சாட்டுகிறேன் என்று சொன்னார். பொறுப்பு சாட்டு ஹஜ்ரத் உமர் தான் முதல்ல சொன்னாங்க. சித்திகுல் அக்பரிடத்திலே சொன்னார்கள், உங்களுடைய வாழ்நாள்ல 2 கட்டத்தை 2 சந்தர்ப்பங்களை எனக்கு தந்து விடுங்கள். இந்த உமருடைய வாழ்நாளில் செய்த எல்லா அமலையும் ஒரு ஒப்பந்தம் போட்டுக் கொள்வோம், உங்களுக்கு நான் தந்தேன். வாழ்நாளிலே நான் என்னென்ன செய்தேனோ எல்லாவற்றினுடைய அமல்களின் கூலியையும் உங்களுக்கு தந்து விடுகிறேன். 2 சந்தர்ப்பம், 2 நேரம். ஒன்று குகையிலே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தாங்கள் தங்கியிருந்த நேரம்,
இன்னொன்று ஸல்லல்லாஹு வஃபாத்திற்கு பின்னாலே இந்த உலகத்திலே முஸ்லிம்களிலே பிளவு ஏற்பட்டது. ஒரு கூட்டம் சொன்னது, நாங்கள் தொழுவோம், ஜகாத்தை கொடுக்க மாட்டோம் என்று சொன்னார்கள். அந்த நேரத்தில் செய்தனா சித்திகுல் அக்பர் அவர்கள் காட்டிய உறுதி, அவர்கள் காட்டிய உறுதி இருக்கிறதே, முஸ்லிம்களை சீரான வழியிலே நடக்க செய்தது. அந்த மகத்தான உறுதியை நான் ஹயாத்தாக இருக்கும் வரை இந்த தீனுக்கு ஒரு குறைவும் ஏற்படுவதற்கு நான் விடமாட்டேன் என்று சொன்னார்களே, சாந்த சொரூபியான சித்தீகுல் அக்பர் அவர்கள் அந்த நேரத்தில் காட்டிய ஈமானுடைய உறுதி, அதற்கு அல்லாஹ் கொடுத்த கூலியையும் அவர்கள் கோயிலை நாயகத்தோடு சேர்ந்திருந்து எனக்கு தந்தார், என்னுடைய வாழ்நாளை எல்லாம் தருகிறேன் என்று சொன்னார். அப்படிப்பட்ட சித்தீகுல் அக்பர் அவர்களுக்கு அது மாதிரி செய்தா உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், எனக்கு பின்னால் இந்த உலகத்தில் நபி என்பது இல்லை, ஆனால் லவ்கான நபியின் பாதி, எனக்கு பின்னால் ஒரு நபி இருப்பதாக இருந்தால் உமர் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னார். அவ்வளவு பெரிய பெருமக்கள் அங்கே. மாதிரி ஜன்னத்துல் பக்கீல் எதிர்த்து உஸ்மான் இப்னு அஃபான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் பெருமக்களே தன்னுடைய 2 மகளாரையும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அடுத்தடுத்து வஃபாத்திற்கு பின்னால் அவர்களுக்கு மனமுடித்து கொடுத்தது நூரைன் அவர்கள், குர்ஆனை ஒழுங்கு சேர்த்து தந்தவர்கள், கொடை உள்ளத்தோடு இந்த உலகத்தில் வாழ்ந்தவர்கள். அதன் செய்தனா உஸ்மான் அலி ரலியல்லாஹு தஆலா, அன்னை ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா, சுவனத்தினுடைய தலைவி அவர்கள். ஹஜ்ரத் அவர்கள் ஒரு தடவை சொன்னாங்க, ஜன்னத்துல் பக்கீல அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள், உலகத்தில் ஆயிஷா நாயகியை போல ஒரு பெருந்தன்மையை யாரிடத்திலும் பார்க்க இயலாதுன்னு சொன்னாங்க. என்ன ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அடங்கப்பட்டிருக்கக்கூடிய இடம் இருக்குது, ஆயிஷா நாயகியுடைய வீடு. அது ஆயிஷா நாயகியுடைய வீடு. முதலாவது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அடக்கப்பட்டார்கள். அதற்கு பிறகு ஆயிஷா நாயகியுடைய தகப்பனார் சித்தீகுல் அக்பர் அடக்கப்பட்டார்கள். அதற்கு பிறகு ஆயிஷா நாயகி இடத்திலே உமர் ரலியல்லாஹு அன்ஹு கேட்டு அனுப்பினார்கள், அமீராக இருக்கும் பொழுது, ஜனாதிபதியாக இருக்கும் பொழுது எனக்கு ஆசையாக இருக்கிறது, நான் வஃபாத் ஆனால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சித்தீகுல் அக்பர் அதற்கு அடுத்து நான் அடங்க பெற வேண்டும் என்று ஆசைப்படுகிறேன், நீங்கள் சம்மதித்தால் அதற்கான அனுமதியை தந்தால் நான் அந்த காரியத்தை ஏற்பாடு செய்கிறேன் சொன்னார். அதற்கு செய்தனா ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா சொன்னார்கள், நான் எனக்காக வைத்திருந்தேன் அந்த இடத்தை நான் எனக்காக வைத்திருந்தேன், ஆனால் அதற்கு உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எவ்வளவு பெரிய நெருக்கம் உள்ளவர்கள் எனக்கு தெரியும், அதனாலே நான் விட்டுக் கொடுக்கிறேன் சொன்னார். அதற்கு உமர் ரலியல்லாஹு சொன்னாங்க, நான் இறந்தாலும் உடனே கொண்டு போய் அங்க அடைக்கிறாதீங்க, இறந்த பிறகு மீண்டும் ஆயிஷா நாயகி இடத்திலே போய் அனுமதி கேட்க வேண்டும். ஏன்னா ஒரு பொறுப்புல இருக்கும் பொழுது எல்லாம் அனுமதி கொடுத்துருவாங்க, இப்பொழுது வஃபாத் ஆகி விட்டார்கள், அதற்கு பிறகு உள்ள நிலையிலே ஆயிஷா நாயகியுடைய விருப்பம் என்ன என்று அனுமதி கேட்டு வந்து அவர்கள் சம்மதித்தால் தான் நடக்க வேண்டும் என்று சொன்னார். ஹஜ்ரத் அவர்கள் பிஎஸ்பி ஹஜ்ரத் அழகாக சொல்வார்கள், இந்த உலகத்திலே ஆயிஷா நாயகியை போல பெருந்தன்மை யாருக்கு வரும்? எந்த இடம் அது? எல்லா நேரத்திலேயும் சலாம் நடந்து கொண்டே இருக்கக்கூடிய நேரம், துஆக்கள் இருந்து கொண்டே இருக்கக்கூடிய நேரம், மலக்குகளுடைய தொடர்புள்ள ஒரு இடம். அப்படிப்பட்ட இடத்தில் இருந்து அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா தனக்கு சொந்தமான ஒரு பூமியை, தனக்கு சொந்தமான ஒரு இடத்தை, தன்னுடைய தகப்பனாரும் தன்னுடைய கணவரும் அடக்க பெற்றிருக்கக்கூடிய தன்னுடைய சொந்த அந்த வீட்டினுடைய இடத்தை அதில் செய்தனா உமர் தான் கொடுத்தார் என்று சொன்னால், உலகத்தில் அன்னை ஆயிஷா நாயகியுடைய பெருந்தன்மை எவ்வளவு உயர்வானது என்று சொல்லி காட்டுவார். அப்படிப்பட்ட மகத்தான நன்மக்கள் எல்லாம் இருக்கக்கூடிய புனிதமான பூமி, அருமையான பெருமக்களே, அல்லாஹ் நம்ம எல்லோருக்கும் அந்த நசீபை தந்தது. மக்பூலான ஹஜ்ஜை, மப்ரூரான ஹஜ்ஜை செய்வதற்குண்டான உயர்ந்த பாக்கியத்தை அல்லாஹ் நம்ம எல்லோருக்கும் தந்திட வேண்டும், நம்முடைய குடும்பத்திலே உள்ளவர்களுக்கு தர வேண்டும். நாம் ஆசைப்பட வேண்டும், ஹஜ் செய்வது மாத்திரம் ரப்பட்ட கேட்க கூடாது, மக்பூலான ஹஜ்ஜை தாரது, இன்பத்தோடும் பாக்கியத்தோடும் அந்த பூமிக்கு செல்ல வேண்டும். பைத்துல்லாவை பார்ப்பதற்கு அப்துல்லாவாக செல்ல வேண்டும் என்று சொல்வார்கள். பைத்துல்லாவை பார்ப்பதற்கு நமக்கு என்ன பேர் இருந்தாலும் அல்லாஹ்வுடைய அடிமையாய், ஏனென்றால் இஹ்ராம் கட்டி விட்டால் ஒரு முடியை கூட அகற்றுவதற்கு நமக்கு உரிமை இல்லை. ஒரு முடியை கூட அகற்றுவதற்கு நமக்கு உரிமை ரப்பு தரவில்லை. இஹ்ராம் அணிந்து விட்டால் சுன்னத்தான காரியம் ஹராமாகிவிடும், ஹலால் என்பது ஹராமாகிவிடும். எத்தனையோ காரியங்கள் புனிதமான ஒரு இடமாக இஹ்ராம் கட்டிவிட்டால் சொல்லக்கூடிய லப்பைக் என்ற வார்த்தை இருக்கிறதே, உலகத்திலே எந்த திக்ரையும் எந்த இடத்திலும் எப்பொழுதும் சொல்லலாம். ஆனால் லப்பைக் அல்லாஹும்ம லப்பைக் என்பதை இஹ்ராம் கட்டினால் மாத்திரம் தான் சொல்ல முடியும். அதற்கு அல்லாஹ் தஆலா வைத்திருக்கக்கூடிய அவ்வளவு பெரிய அந்தஸ்து. லப்பைக் சொல்ல வேண்டிய நேரத்தில் சொல்லக்கூடிய அந்த லப்பைக் இருக்கிறதே, உலகத்தில் எல்லா திக்ரையும் விட அந்த நேரத்தில் அதுதான் சிறப்பானது என்று சொல்வார். அருமையான பெருமக்களே, அப்படிப்பட்ட புனிதமான ஹஜ்ஜினுடைய அந்த காலம் என்பது தொடங்கிவிட்டது.
அல்லாஹ் தஆலா உலகத்தினுடைய எந்த திக்கிலிருந்து புனிதமான பூமியை நோக்கி செல்லக்கூடிய வரக்கூடிய எல்லா ஹாஜிகளுடைய பயணங்களையும் அல்லாஹ் லேசாக்கி அருள்வானா. அவருடைய நல்ல துஆக்களில் அல்லாஹ் நமக்கும் பங்களிப்பை தந்தருள்வானா. புனிதமான அந்த இடங்களிலே அல்லாஹ்வுடைய மேலான கருணை ஆதரவு வைத்து மக்பூலான மப்ரூரான துஆக்கள் ஏற்றுக்கொள்ளப்படக்கூடிய புனிதமான இடங்களிலே நின்று துஆ செய்வதற்கும் துஆ செய்பவருடைய துஆவிலையும் அல்லாஹ் நமக்கும் பங்களிப்பையும் தந்தருள்வானாக. ஆமீன் ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். வ ஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும்.